ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து அரசு ராஜாஜி மருத்துவமனையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு மீண்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்பினீங்கன்னா பிப்ரவரி 27, 2025 ஈவினிங் 5:45க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். அதுக்கு பிறகு போகிற எந்த ஒரு அப்ளிகேஷனும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் ஆகிடும். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் தான் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு பிப்ரவரி 13, 2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. அன்னிலேருந்து நமக்கு பிப்ரவரி 27, 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஒப்பந்த செவிலியருக்கான 6 வேக்கன்சி வந்து தற்போது வந்து ராஜாஜி மருத்துவமனையில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்பிங்கன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன் மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 50 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் செவிலியர் பட்டய படிப்பு அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம், அதாவது பிஎஸ்சி நீங்கள் நர்சிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இளங்கலை செவிலியர் பட்டம் மற்றும் தமிழ்நாடு செவிலியர் மற்றும் தாதியம் குழுமத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பாடத்திட்டம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மந்த்லி சேலரி உங்களுக்கு வந்து 18,000 ரூபாய் கிடைக்கும். இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு ஒரு அருமையான வேலைவாய்ப்பும் கூட. அதே சமயம் பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் சில கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த அட்ரஸுக்கு பிப்ரவரி 27, 2025 ஈவினிங் 5:45க்குள்ளே நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு வந்து மறுபடியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்ளிகேஷனோடு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைச்சு அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் கல்வி தகுதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், கொரோனா காலத்தில் நீங்கள் பணி செஞ்சுருப்பீங்களா அதுக்கான சான்றிதழ் எல்லாமே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதர சான்றிதழ்கள் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இந்த காலநிலை பணியிட நியமனங்கள் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா வேக்கன்சியும் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. இந்த பதவி வந்து முற்றிலும் தற்காலிகமானது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு, அதாவது madurai.nic.in வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி அது கூட அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த கல்வி தகுதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், கொரோனா கால சான்றிதழ், ஆதார் கார்டு ஜெராக்ஸு எல்லாமே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து உங்களுடைய செல்ஃப் அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷனோடு நீங்கள் இணைக்கணும். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த பதவிகள் வந்து முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. பணியில் சேருவதற்கான சுய ஒப்புதல் கடிதம் அளிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை வந்து நீங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலியமாகவோ வந்து அனுப்பலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து அரசாணை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நல ஜிஓ படி வந்து நமக்கு இது வெளியிட்டிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் அரசு ராஜாஜி மருத்துவமனை, முதல்வர், மதுரை 20 பிரிவு பொது 8 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பிப்ரவரி 27, 2025 ஈவினிங் 5:45க்குள்ளே இந்த அப்ளிகேஷனோட அவங்க கேட்டிருக்காங்க ஜெராக்ஸ்லாம் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் இணைச்சு அனுப்பணும். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதில் வந்து உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து திட்டத்தின் பெயர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, என்ன திட்டத்தின்படி இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு. அதுக்கடுத்து உங்களுடைய பெயர், தகப்பனார் கணவர் பாதுகாவலர் பெயரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி மற்றும் வயதை வந்து குறிப்பிட்டு அதுக்கான ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைக்கணும். அதாவது டிசி இருக்கலாம் அல்லது 10th 12th மார்க் ஷீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கல்வி தகுதி சான்றிதழும் வந்து நகல் எடுத்து இணைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 10th 12th டிகிரி, டிப்ளமோ, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் இருந்து இணைச்சிக்கலாம். அதுக்கடுத்து ஆதார் எண், அதுக்கான ஜெராக்ஸு, ஜாதி சான்றிதழ் அதுக்கான ஜெராக்ஸு, அதுக்கடுத்து கைபேசி எண், முன் அனுபவம் எதுன்னு இருக்கணும் அதுக்கான ஜெராக்ஸு மற்றும் அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து முகவரி இணைச்சு அதுக்கு வந்து நீங்கள் ஆதார் கார்டே வந்து ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பலாம். இடம், தேதி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. எல்லா அப்ளிகேஷனும் பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து கட்டாயம் உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும். மறக்காமல் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.